ஒரு பொருளோட ஆரிஜின் தெரியாமே போயிருமா? அது எப்படி தெரியாமே போகும்? கண்டிப்பாக எல்லா பொருளும் ஆரிஜின் இருக்கும் இல்லையா? ஆனால் டைம் ட்ராவல் டு தி பாஸ் பண்ணுறது மூலயமா ஒரு பொருளோட ஆரிஜின் தெரியாமே போயிடலாம். அதாவது அந்த டைம் லுக்குள்ள அந்த பொருளோட ஆரிஜின் வந்து மாட்டி மறைஞ்சிடலாம். இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். திஸ் இஸ் கோர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபேக்டரி. நானும் உங்கள் நண்பன் விஜயராஜவர்ஷன். இங்கே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி தொடாத ஒரு ஜானரை வந்து எடுத்திருக்கோம். ஸோ அது என்னென்னா பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். இது வந்து டைம் ட்ராவல் இருக்கிற ஒரு பேரடாக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேரடாக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். பேரடாக்ஸ் அப்படின்னா வந்து அன்சர்டனிட்டி பிரின்சிபல், அதாவது கோட்பாடுகளில் இருக்கும் முரண்களை பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைம் ட்ராவல் கான்செப்டில் டைம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பொருளோட ஆரிஜின் தெரியவே இல்லை, அந்த பொருள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியல, எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு இல்லையா? இந்த அன்சர்டனிட்டிக்கு பேர் தான் வந்து பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். இதோட எக்ஸ்பிளனேஷனை நம்ம ஒரு குட்டி கதையாக பார்க்கலாம். நான் ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். என் வீட்டு வெளியே ஒரு காலிங் சத்தம் கேட்குது. நான் வெளியே டோர் திறந்து ஒரு வெளியே போய் பார்க்குறேன். கீழே ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை திறந்து பார்த்தா ப்ளூ பிரிண்ட் ஃபார் டைம் மிஷின் அப்படிங்கிறத போட்டிருக்குது. டைம் மிஷின் எப்படி பண்ணணும் அது அப்படிங்கிறத அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. நான் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு டைம் மிஷின் உருவாக்குறேன். அது சோதனை பண்ணி பார்க்கணும் இல்லையா அப்படின்னு நான் யோசிச்சப்போ திடீர்னு பாஸ்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியா வருது. என்னைக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் கிடைச்சதோ அன்றைக்கே போகலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து வருது. ஸோ நான் அன்றைக்கே வரேன். வந்துட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டை என் வீட்டு வாசல் வச்சுட்டு காலிங்கில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் படிக்க சைடில் போயிடுறேன். ஸோ பாஸ்ட்டில் நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன் இல்லையா? நான் வெளியே வரேன், வந்து ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து பார்க்குறேன். ஸோ பாஸ்ட்டில் இருக்கிறனா மறுபடியும் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கிற டைம் மிஷின் செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு வருவேன். வந்து மறுபடியும் சோதனை முயற்சினா பின்னாடி வரணும் அப்படின்னு நினைப்பேன். இந்த கண்டிஷனில் முதல்ல என் வீட்டுக்கு வெளியே அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சதும் நானாக தானே இருப்பேன். அதனால் இந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாமையே போயிடும். நான் ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொண்டு வந்து வீட்டு வாசலில் வச்சதுனால மட்டுமே வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டோட ஆரிஜின் என்ன, அதை உண்மையாலுமே யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத விஷயம் வந்து தெரியாமையே போயிடுச்சு இல்லையா? ஆனால் ப்ளூ பிரிண்ட் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது யாராவது உருவாக்கியிருக்கணும், ஒரு காலகட்டத்தில் உருவாக்கியிருக்கணும். ஆனால் காலப்பயணம் செய்கிறால மட்டுமே அந்த ஒரு பொருளோட ஆரிஜின் வந்து தெரியாமையே போயிடுச்சு இல்லையா? இந்த அன்சர்டனிட்டிக்கு பேர் தான் வந்து பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். ரொம்ப குழப்புதா? ஆனால் சிம்பிள் தான். வீட்டுக்குள்ளேயே ப்ளூ பிரிண்ட் இருக்குது. அதை வச்சது யாரு? நான் தான். இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு தான் நான் டைம் மிஷின் பில்ட் பண்ணேன். அதனால தான் எனக்கு பாஸ்ட்டுக்கு வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை மறுபடியும் வீட்டுக்கு மட்டும் வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ ப்ளூ பிரிண்ட் இருந்தனால தான் டைம் மிஷின் இருக்குது. டைம் மிஷின் இருந்ததுனால தான் என்னால் வீட்டுக்குள்ளே ப்ளூ பிரிண்ட் வைக்க முடிஞ்சிச்சு. டைம் மிஷின் ப்ளூ பிரிண்ட் கிடையாது, ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னா டைம் மிஷின் கிடையாது. ஸோ இது ஒரு இன்ஃபைனைட் லூப்பை ஃபார்ம் ஆகும். ஆரிஜின் ஆஃப் திஸ் ப்ளூ பிரிண்ட் வந்து இந்த டைம் லூப்புக்குள்ளே மறைஞ்சு போயிடுது. இதோட ஆரிஜின் தெரியவே இல்லை. இதை வந்து பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். இந்த பேரடாக்ஸ் மாதிரி நிறைய டைம் ட்ராவல் பேரடாக்ஸ் இருக்குது. லைக் ப்ரீ டெஸ்டினேஷன் பேரடாக்ஸ் அண்ட் ஃபேமஸான கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு சின்ன புதிய அட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது எப்படி இந்த மாதிரி டாபிக்ஸை பேசலாமா அப்படின்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸ் தோணுச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த தியரிஸ் வேறு ஃபேக்ட்ஸ் அதுமாதிரி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.